எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவித்து கொண்டிருந்தாலும் நீ பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நீ மனதில் நினைக்கும் உன்னுடைய முருகனுடைய வேலைதான் இப்பொழுது ஆரம்பமாக போகின்றது. இந்த ஆரம்பம் உன்னுடைய கஷ்டத்திற்கு முடிவை கொடுக்கும். இந்த சமயம் நீ அமைதியாகவும் சாந்தியாகவும் மௌனமாகவும் இருப்பதுதான் உன்னுடைய வேலை. என்னுடைய நினைவாக இருப்பதுதான் உன்னுடைய வேலை. மற்ற அனைத்து வேலைகளையும் உனக்காக இந்த முருகன் நான் ஆட்டத்தோடு ஆரம்பிக்கப் போகின்றேன். துன்பத்தை முடிக்க வழியை இப்பொழுது நான் ஆரம்பித்திருக்கின்றேன். சிந்த வேண்டிய அனைத்து கண்ணீர் துளியையும் நீ சிந்திவிட்டாய். உனக்கான இன்பத்தை இப்பொழுது நான் உன் வழியில் புகட்டுவேன். வெற்றியின் ஒளியை உன் வாழ்நாள் முழுக்க ஒளிரும்படி நான் செய்வேன். இந்த முருகனுடைய அருள் முழுவதுமாக உன் வாழ்க்கையில் நீ வெளிப்படும். உன்னுடைய வீட்டில் மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். உன் துன்பங்களை வெட்ட நான் இருப்பதால் இன்பத்தின் வழி நீ சென்று விடுவாய். கவலையை விடு, உன் வாழ்வின் இருள் நீங்கியது. என் அருளால் இந்த போரின் சின்னமாக உன்னுடைய இதயத்தில் நான் என்றென்றும் வாழ்ந்து உனக்கு ஒளியை காட்டுவேன். நான் போர்க்களத்தில் எழுந்திருக்கும் நாள், அசுரனாகிய சூரபத்மனை எதிர்த்து தெய்வ சக்தியை எழுப்பும் நாள். இந்த நாளில் ஒவ்வொரு பக்தனின் மனதிலும் அந்த போரின் ஒளி ஒலிக்கின்றது. துன்பம் என்னை வெல்லாது, நான் முருகனை நம்பியவன் என்கின்ற வாக்கு உயிர்த்தெழுகின்றது. இரண்டாவது நாள், அதனுடைய அர்த்தம் மனப்போரின் தொடக்கம். இன்று முருகன் நான் வேலெடுத்த நாள். ஆயுதம் மட்டுமல்ல, நம்பிக்கையின் சின்னமாகவும் மனக்கட்டுப்பாட்டின் சக்தியாகவும் அழிவின் மீது எழும் ஒளியாகவும் இருக்கின்றேன். என்னுடைய வேல் உன்னுடைய இருதயத்தில் ஒளியாக ஒளிரட்டும். உன் துன்பத்தின் வேரை வெட்டி நான் வெளிச்சம் தரும் நாள் இன்று. இது நாள் வரை சூரர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தேகத்தையும் பயத்தையும் கடனையும் நோயையும் தோல்வியையும் பிடித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று இந்த முருகன் அத்தனையையும் விடுவித்து மன தெய்வத்தை உனக்குள் புகுட்டி உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி விட்டேன். நீ அழ வேண்டிய நேரங்கள் முடிந்தது. இனி நான் உன் வீட்டில் சிரிப்பை ஒலிக்க வைப்பேன். உன் கண்ணீர் என் வேல் முனையில் விழுந்தது. அதனால் உன் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து போனது. உன் வாழ்க்கை நிறைய சோதனைகளை சந்தித்து விட்டது. இன்றிலிருந்து மாற்றம் ஆரம்பமாகும். நீ கந்த சஷ்டி விரதத்தை நினைக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் கிழியட்டும். நீ இழந்ததை நான் வேறொரு வடிவில் திரும்ப கொடுக்கின்றேன். உன் நம்பிக்கைதான் என்னுடைய வேல். நம்பிக்கை கொண்டிரு. துன்பம் எவ்வளவு இருந்தாலும் தற்காலிகமானது. சத்தியத்தை பேசு. சத்தியம் பேசும் உனக்கு முருகன் தானாக நான் வழியை திறப்பேன். அன்பை கொடு. யாரை நீ மன்னிக்கிறாயோ அவரின் மூலமாகவே உன்னுடைய வாழ்க்கையானது உயரும். ஓம் சரவணபவ என்கின்ற இந்த ஒரு மந்திரம் எப்பொழுதும் உன் நாவில் இருக்கட்டும். உன் மனதில் இருந்த கார்மேகம் போல கரிந்த துயரங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். உன்னுடைய வீட்டு வாசலுக்கு நான் வந்து விட்டேன். என் வேல் முனையில் உன் துன்பத்தின் முடிவை இன்று நான் கொண்டு வந்து விட்டேன். உன் வீட்டில் வெளிச்சம் பெருகும். கண்ணீருக்கு முடிவு கிடைக்கும்.